திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வருகை தந்ததால் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாசன தண்ணீர் வராத பகுதிகளுக்கு வேளாண்மைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் தண்ணீர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம், மூணாறு தலைப்பு அணைக்கு வருகை தந்த தண்ணீர் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் பகுதிகளில் உள்ள ஆறுகளில் விவசாயத்திற்கு வந்தடைந்துள்ளது. பாசனத்திற்கு ஆற்று நீர் வருகை தருவதால் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களான கூடூர், கீழக்கூத்தங்குடி, கருப்பூர், கமலாபுரம் பகுதிகளில் நேரடி நெல் விதைப்பு, புழுதியடித்தல், சேற்றில் உழவு செய்தல், விதை தெளித்தல் என குறுவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் செய்து வருகின்றனர். மேலும் வெட்டாறு, வெண்ணாறு, வெள்ளையாறு, சோழ சூடாமணி ஆறு, வெளப்பாறு, முடிகொண்டான் ஆகிய ஆறுகளில் பாலம் கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் ஒட்டக்குடி வாய்க்கால் பகுதியில் தண்ணீர் வராததால் பெருந்துறைக்குடி ஊராட்சி கடமங்குடி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வேளாண்மை துறை விவசாய பணிகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு விதை பண்ணைகளில் விதை நெல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாய கடன் மற்றும் குறுவை தொகுப்பு திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் திருவாரூர் மாவட்ட தலைவர் தம்புசாமி, ஒன்றிய செயலாளர் செந்தில் மற்றும் விவசாயிகள் பலர் உடனிருந்தனர். தம்புசாமி, மாவட்ட தலைவர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி மகிழ்ச்சியோடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் குறுவை விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விட்டு இருக்கிறார்கள். எல்லா காவிரி டெல்டா விவசாயிகள் மத்தியில் இது வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. விவசாய பணிகள் இன்றைக்கு உழவு பணிகள் மேற்கொண்டு எல்லா பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. சில ஆறுகளில் தண்ணி எல்லா ஆறுகள்லேயும் வரல. சில ஆறுகளில் வருது. இப்போ பாண்டையாத்தில் வருது, வெட்டாத்தில் வரல. அதேமாதிரி வெட்டாத்தினுடைய பாசன பகுதியாக 18 வாய்க்கால் பாசன பகுதி முழுவதும் இப்போ விவசாயி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க, தண்ணி வரல. அதுமாரி சில பகுதிகளில் விவசாயம் நடைபெறுது. சில பகுதிகளில் விவசாயிகள் ஏக்கத்தோடு தண்ணி எப்போ வரும்னு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரே ஒட்டுமொத்தத்தில் பரவலாக தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டிய அந்த பணியை பொதுப்பணித்துறை செய்தாலும் வேளாண்மைத்துறை இதை கண்காணிக்கணும். இந்த தண்ணியை இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த விவசாயத்தை நடைபெற வைப்பதற்கான அந்த பணிகளை வேளாண்மைத்துறை கண்காணிப்பு மூலமாக செய்வதன் மூலம்தான் இந்த சிறப்பாக எல்லா பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் விவசாயம் நடைபெறுவதற்கான அந்த நடவடிக்கை என்பதை எடுக்க முடியும். அது சில பகுதிகளில் இப்போ இது மாதிரியான வித்தியாசத்தில் பணிகள் நடக்கிற போது வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே வந்ததுன்னா முன்னாடி உள்ள விவசாயம் செய்த அறுவடையை செஞ்சிருவாங்க. பிறகு அது காலதாமதமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி இன்றைக்கி விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது வருவாய்த்துறை மூலமாக பயிர்க்கடன் பெறுவதற்கு முன்கூட்டியே எல்லாருக்கும் சிட்டாடங்கள் வழங்கி பயிர்க்கடனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். விதைகளை தனியார்கிட்ட கிடைக்குது. இப்போ நம்ம வேளாண்மைத்துறை இதில் டெப்போவில் இல்லை. இதெல்லாம் வேளாண்மைத்துறை தீவிரமாக கண்காணித்து பரவலாக எல்லா மாவட்டம் முழுமையும் இருக்கக்கூடிய அனைத்து டெப்போக்கள்லையும் இந்த விதை கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்படி செஞ்சால் தான் நம்ம விவசாயத்தை சிறப்பாக செய்து உற்பத்தியை வளம் பெருக்கி நம்முடைய மாவட்டத்தில் ஒரு வருவாய் அதிகப்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இதுக்கு மாவட்ட நிர்வாகம், வேளாண்மைத்துறை, அதுமாதிரி பொதுப்பணித்துறை எல்லோரும் இணைந்து தீவிரமாக கண்காணித்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறோம்.